என் செல்ல குழந்தையே, உன்னை தேடி இந்த வராகி அம்மா தானாக வருவது இதுவே கடைசி முறை. ஏனென்றால் பல முறை நான் சொல்லிய விஷயங்களை எல்லாம் நீ கவனிக்காமல் விட்டுவிட்டாய். இந்த முறையும் நீ கேட்காமல் சென்றால் அம்மா உன்னை தேடி வருவது கொஞ்சம் கஷ்டம்தான் அல்லவா? என் குழந்தை, என் வாக்கினை கேட்க வேண்டும். அம்மா சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். எது நம் வாழ்க்கைக்கு சரி என்பதை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக அதுபோல நீ இருந்தால்தானே அம்மாவுக்கும் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு நாளும் நிம்மதி கிடைக்கும். என் பிள்ளை சந்தோஷமாக இருந்தால்தானே எனக்கும் மன அமைதி கிடைக்கும். என் பிள்ளை நீயோ, நான் உன்னோடு பேசுவதற்கு இத்தனை முயற்சிகளை எடுத்து உன்னை தேடி வந்துவிட்ட பிறகும் கூட நீ எதுவும் கேட்காதது போல அல்லது கேட்டுமே எதுவும் புரியாதது போல இருந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, சரி, இதுவரை நடந்தது எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். ஆனால் இனிமேல் அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, ஒருவரை பற்றி குறை சொல்வதற்கு முன்பாக அவர்களிடத்தில் நீ இருந்தால் என்னவாக இருப்பாய், அந்த சூழ்நிலையில் நீ இருந்தால் அதை நீ எப்படி எதிர்கொள்வாய் என்று ஒரு முறை யோசித்து பார்த்தால் யாரையுமே ஒருபோதும் குறை சொல்ல வேண்டும் என்று தோன்றாது. என் தங்கமே, நீ மற்றவர்கள் உன்னை பார்த்து அப்படி பேசிவிட்டார்கள், இப்படி பேசிவிட்டார்கள் என்று சொல்கின்றாய் அல்லவா? நீ ஒரு நிமிடமாவது அல்லது வாழ்க்கையில் ஒரு நாளாவது யாரை பற்றியாவது எந்த குறையும் சொல்லாமல் இருந்திருக்கிறாயா என்று ஒரு முறை சிந்தித்துப் பார். அப்படி நீ இருந்திருப்பாயானால் உன்னை விட நல்ல பிள்ளை யாரும் கிடையாது. என் தங்கமே, அப்படி இருக்கும் பொழுது நீ அப்படி மற்றவர்களை பற்றி குறை பேசி இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக மற்றவர்களை நீ குறை சொல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தயவு செய்து சிந்தித்து பார். அவர்களிடத்தில் உன்னை வைத்து பார். நிச்சயமாக உனக்கு அவர்களின் வேதனை என்னவென்பது புரியும். என் தங்கமே, எல்லோருமே இது போன்று சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் யாருமே யாரையுமே அத்தனை எளிதாக காயப்படுத்திவிட மாட்டார்கள். வாழ்க்கையில் உனக்கான நேரம் வரும் என்று நீ காத்து கொண்டிருக்க வேண்டும். சில முடிவுகளை நீ என்னிடத்தில் விட்டுவிட வேண்டும். நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக தரமான சம்பவத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. அடிக்கின்றார்கள், வாழ்க்கையில் மேலும் மேலும் சோதனைகளை கொடுக்கின்றார்கள் என்று நினைத்து வேதனைப்படாமல் நான் நடத்தி கொடுக்கின்ற அந்த சம்பவத்தை காண்பதற்கு நீ தயாராக இரு. நீயாக அவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம். என் தங்கமே, நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாள் நல்ல நாளாக அமையவில்லை என்பதற்காக அந்த நாள் முழுவதுமோ அல்லது அந்த வருடம் முழுவதுமோ நமக்கு நல்ல நாளாக இருக்காது என்று ஒருபோதும் நினைக்காதே. அம்மா உனக்கு ஒரு உதாரணத்தை சொல்லவா? என் தங்கமே, இன்று உனக்கு கண்ணீரும் கம்பளையுமாகவே நாட்கள் சென்று விட்டது என்பதற்காக நாளையும் கண்ணீருமாகவே இருக்கும் என்று நினைக்கக்கூடாது. பொதுவாக வருடத்தினுடைய தொடக்க நாள் உனக்கு சரியாக அமையவில்லை என்பதற்காக மற்ற நாட்களும் சரியாக இருக்காது என்று நீயே உனக்குள்ளே ஒரு திரையை போட்டு கொள்ளக்கூடாது. என் தங்கமே, மாறாக நீ இப்படி சிந்தித்துப் பார். இந்த வாழ்க்கையில் உனக்கான முதல் நாள், அதாவது இந்த உலகத்தை நீ பார்த்த அந்த முதல் நாளை நீ அழுதுதானே பிறந்தாய். அதை ஏன் சிந்திக்காமல் விட்டு விட்டாய்? அழுது கொண்டேதான் இந்த உலகத்திற்கு நீ வந்திருக்கின்றாய். அதன் பிறகு உனக்கு எந்த நாளுமே நல்ல நாளாக இல்லையா? என் தங்கமே, இவற்றை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் நீ எந்த விஷயத்திற்குமே எதையும் தவறாக நினைக்காமல் இருந்து கொண்டிருப்பாய். என் தங்கமே, தவறை சுட்டி காட்டாமல் அடிமையாக வாழ்பவன் அல்ல நீ. அதே நேரத்தில் தவறை சுட்டி காட்டி எதிரியாக வாழ்வதற்கு துணிந்த குழந்தைதான் நீ. ஏனென்றால் ஒருவரின் தவறை சுட்டி காட்டாமல் மேலும் மேலும் அதை ஊக்குவிக்காமல் அவர்களின் தவறை சுட்டி காட்டி அவர்களை நல்வழிப்படுத்துவது ஒன்றே சிறந்தது என்பதனை நீ நன்றாக புரிந்து கொண்டாயல்லவா? நம்மால், நம்முடைய எண்ணங்களால் ஒருவரின் வாழ்க்கை நல்லபடியாக மாறுகிறது என்றால் அதை விட சந்தோஷம் வேறு என்ன தேவைப்பட போகின்றது?
என் தங்கமே, நிச்சயமாக காயப்படுத்துகின்ற இதயம் கல்லாக மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் அந்த காயத்தை நீ தாங்குகின்றாயல்லவா? உன்னுடைய அந்த இதயம் எப்பொழுதுமே அன்பாகத்தான் இருக்குமே தவிர ஒருபோதும் அவர்களை காயப்படுத்த நினைத்து விடாது. என் தங்கமே, இனிமையும் இதில் என்ன இருக்கப் போகிறது என தூக்கி எறியப்பட்ட அந்த சிறிய மாங்கொட்டைதான் இன்னும் சிலருக்கான பழங்களை தன்னுள்ளேயே பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றது. அதுபோலத்தான் ஒரு சிலரால் நீ நிராகரிக்கப்பட்டாய் என்பதை மறந்து விடாதே. நிச்சயமாக எத்தனை பேர் உன்னை நிராகரித்தாலும் உன்னால் மற்றவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குமே தவிர உன்னால் யாருக்கும் எந்த அழிவும் ஏற்படாது என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும். என் தங்கமே, உறக்கமாக இருந்தாலும் இரக்கமாக இருந்தாலும் அளவோடுதான் இருக்க வேண்டும். உறக்கம் தேவைக்கு அன்றி அதிகமாக நீ எடுப்பாயானால் உன்னை சோம்பேறி என்று சொல்லிவிடுவார்கள். அதே நேரத்தில் தேவைக்கு குறைவாகவும் அதை எடுத்து கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொள்வாயானால் உன்னுடைய மனநிலையும் உன்னுடைய உடல்நிலையும் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் ஒருவர் மீது அதிகமாக இரக்கம் காட்டினால் உன்னை ஏமாளி என்றே சொல்லிவிடுவார்கள். ஏனென்றால் இரக்கம் எந்த இடத்தில் யாருக்கு காண்பிக்க வேண்டும் என்பதில் நீ எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும். என் தங்கமே, தவறான இடத்தில் இரக்கத்தை காட்டிவிட்டு அதன் பிறகு நீ மற்றவர்களிடம் ஏமாளி என்ற பெயரை வாங்கி வேதனைப்படக்கூடாது. என் தங்கமே, எதுவுமே இல்லாமல் தான் நீ இங்கே பிறந்து வந்தாய். ஆனால் அதன் பிறகு அது வேண்டும் இது வேண்டும் என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்கு தெரியும், என்னதான் அலைந்து திரிந்து பெற்றாலும் வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு நிரந்தரமானது அல்ல என்று. என் தங்கமே, கடைசியில் இந்த உயிர் கூட உனக்கு சொந்தம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் செல்வோம் என்பதை யார் ஒருவர் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொண்டார்கள் என்று அர்த்தம். என் தங்கமே, நாட்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு நாளும் இளமை கழிகின்றது, முதுமை கூடிக்கொண்டே செல்கின்றது. செய்ய வேண்டியதை அந்தந்த காலத்தில் அப்படியே நீ செய்துவிட வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய கையில் இந்த காலம் இல்லை. ஆனால் இந்த காலத்தின் கையில் நீ இருக்கின்றாய் என்பதை ஒரு நாளும் மறக்காதே. என் தங்கமே, உன்னுடைய வலிகளும் வேதனைகளும் மற்றவர்களுக்கு சிரிப்பை கொடுக்கலாம். ஆனால் நீ ஒரு முறை சிரித்து பார். உன்னுடைய சிரிப்பு யாருக்குமே எந்த வேதனைகளையும் கொடுக்கக்கூடாது. என் தங்கமே, உன்னுடைய சிரிப்பினால் இன்னொருவன் மனதில் இருக்கின்ற காயங்கள் அப்படியே ஆறிவிட வேண்டும். என் குழந்தை, அன்பு வைத்து விட்டேன் என்று சொல்லி ஏமாற்றத்தை தழுவிவிட்டேன் என்று சொல்லி மனம் வேதனை அடைகின்றாயல்லவா? அந்த நேரத்தில் நீ செய்த தவறு என்னவென்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணமின்றி அன்பு வைப்பது முதலாவது தவறு. எல்லோரிடத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது இரண்டாவது தவறு. மற்றவர்கள் நம்மை போலத்தான் இருப்பார்கள் என்று நீ நினைத்தது மூன்றாவது தவறு. இதில் ஏமாற்றத்தை தழுவியது யார், எதற்காக ஏமாற்றத்தை தழுவினார்கள் என்பதனை நீயே புரிந்து கொள்ளலாம். காரணமே தெரியாமல் அன்பை வைத்துவிட்டு எல்லோரிடத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நின்ற நீ ஒரு மிக பெரிய ஏமாற்றுக்காரர்களிடம் தோல்வியுற்றது இன்னுமா உனக்கு புரியவில்லை? உன்னை போல எல்லோருமே இருப்பார்கள் என்று நீ நினைக்காதே. அதனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை உன்னால் கடந்துவிட முடியும் என்பதை முதலில் நீ நம்பு. என் தங்கமே, வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்கள் எளிதாக எல்லா விஷயங்களிலும் தப்பித்து விடுகிறார்கள். ஆனால் இன்று அது அவர்களுக்கு சரியாக தோன்றலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நாளை இதற்கான பலனை அனுபவிக்கும் பொழுது தான் வாழ்க்கையில் எத்தனை பெரிய தவறை செய்திருக்கிறேன் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். என் தங்கமே, தரம் கெட்ட எண்ணமும் தரமில்லாத சிந்தனையும் எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவன் பார்வையில் நீ என்னதான் செய்தாலும் எத்தனை தரமான விஷயங்களை செய்தாலும் அது அவர்களுக்கு தவறாகத்தான் தெரியும். அவர்களினுடைய எண்ணங்கள் தானே அவர்களின் எதிரில் இருப்பவற்றை தீர்மானிக்கின்றது. அதனால் மற்றவர்களின் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை மட்டுமே எதிர்நோக்க பழகு.
அதுதான் இந்த அம்மா உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வர வைக்கும் மிக பெரிய ஆயுதம் என்பதனை நீ புரிந்து கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.